ശ്ലോകം 46. നിഷാദൈർലുണ്ഡിതാതത്ര ഗൃഹീതം സകലം വസു രഥം ചാഭിഗൃഹീത്വാദേ നിർഗതാദസ്യ വർഷടാ. നിഷാദൈഹി ലുണ്ഡിത തത്ര ഗൃഹീതം സകലം വസു രഥം ച അഭിഗൃഹീത്വാതേ നിർഗത ദസ്യവഹ ഷടാഹ. അങ്ക വെച്ച് നിഷാദர்கள் காட்டாளர்கள் வளைஞ்சு அவளோட தனத்தெல்லாம் திருடினா, அதே மாதிரி புத்தியில்லாத கொள்ளக்காரிகள் எல்லாம் இவாளோட தேரக்கொடியும் திருடிட்டு போயிட்டா. ശ്ലോകം 47. രുദതി സുതമാദായ ചാരുവസ്ത്ര മനോരമ നിർയയൗ ജാനവീ തീരെ സൈരന്ദ്രീ കരലംബിത. രുദതി സുതം ആദായ ചാരുവസ്ത്ര മനോരമ നിർയയൗ ജാനവീ തീരെ சைரந்திரி கரலம்பிதா. ரொம்ப ரொம்ப பியூரான வஸ்திரங்களை போட்டுருக்கிற மனோரமை குழந்தைய தூக்கிண்டு சைரந்திரியோடு கையில பிடிச்சுண்டு, தாசியோடு கையில ஒரு கைய பிடிச்சுண்டு கங்காதீரம் வழியா அழுதுண்டு யாத்திரையானா. ശ്ലോകം 48. ആരുഹ്യ ജബയാ ശീഘ്രമുടുബം സാ ഭയാകുല തീർത്വാ ഭാഗീരഥീം പുണ്യാം യയൗ ത്രികൂടപർവതം. ആരുഹ്യജ ഭയാത് ശീഘ്രം ഉടുബം സാ ഭയാകുല ഭയ ആകുല തീർത്വാ ഭാഗീരഥീം പുണ്യാം യയൗ ത്രികൂടപർവതം. பயந்து வரைச்சு அவள் ஒரு பெரிய மரத்து மேல ஏறினா. இந்த நதியில மரம் இப்படி பொங்கி கிடக்கும், உடஞ்சு முறிஞ்சு கிடக்கிற பெரிய மரக்கட்டைகள் எல்லாம் இப்படி நதியில இப்படி தாழ்ந்து போகாக்கி பொங்கி கிடக்கும். அந்த பொங்கு தடியில ஏறி உக்காந்துட்டு பாகீரதி நதியை கடந்து திரிகூட பர்வதத்துக்கு போனா. ശ്ലോകം 49. ഭാരദ്വാജാശ്രമം പ്രാപ്ത ത്വരയാ ച ഭയാകുല സംവീക്ഷ്യ താപസാംസ്തത്ര സംജാതാ നിർഭയാ തദാ. ഭാരദ്വാജ ആശ്രമം പ്രാപ്ത ത്വരയാ ച ഭയാ ആകുല ഭയ ആകുല സംവീക്ഷ്യ താപസാൻ തത്ര സംജാതാ നിർഭയാ തദാ. பயந்துண்டு அவள் பரத்வாஜ முனியோட ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தா. அங்க இருக்கிற தாபசர்களை பார்த்துட்டு அவளோட பயம் கொஞ்சம் தணிஞ்சுது. ശ്ലോകം 50. முனினா சா தத பிரேஷ்டா காசிகஸ்ய பரேக்ரஹ கஷ்டேனாத்ர கதம் பிராப்தா சத்யம் ப்ரூஹி சுஜிஸ்மிதே. முனினா सा तद तदः पृष्टा का असि कस्य परिग्रहः कष्टेन अत्र कदं प्राप्ता सत्यं ब्रूहि शुजिस्मिदे. முனி பரத்வாஜ முனி அவகிட்ட கேட்டார், நீ ஆராக்கும் ஆரோடு பத்னியாக்கும் இவ்வளோ சிரமப்பட்டு இங்க எப்படி வந்தாய்? ரொம்ப அழகா புன்னகை பண்ணிட்டு இருக்கிறவளே, உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்றார். ശ്ലോകം 51. ദേവീ വാ മാനുഷീ വാസി ബാലപുത്രാവനേ കദാ രാജ്യഭ്രഷ്ടേവ വാമോരൂപാസി ത്വം കമലേക്ഷണേ. ദേവീ വാ മാനുഷീ വാ അസി ബാലപുത്രാവനേ കദം രാജ്യഭ്രഷ്ടേവ വാമോരൂപാസി ത്വം കമലേക്ഷണേ. ദേവസ്ത്രീയാക്കുമാ മനുഷ്യ സ്ത്രീയാക്കുമാ சின்ன குழந்தைய கையில பிடிச்சுண்டு புத்திரனோடு கூட்டிட்டு இந்த வனத்துல நீ எப்படியாக்கும் வந்தாய்? ஏ அழகி, நீ ராஜ்யத்திலேருந்து வெளியில ஓடி வந்திருக்காய் அப்படின்னு தோணுறதே அப்படின்னு பரத்வாஜ முனி மனோரம கிட்ட கேட்கிறார். ശ്ലോകം 52. ஏவம் சா முனினா பிரேஷ்டா நோவாஜ வரவர்ணினே ருததி துக்க சந்தப்தா விதல்லம் ச சமாதிஷத். ஏவம் சா முனினா பிருஷ்டா
ந உவாஜ வரவர்ணினி ருததி துக்கசந்தப்தா விதல்லம் ச சமாதிஷது. இப்படி பரத்வாஜ முனி கேட்டாரே, அழகாயிருக்கிற அவள் ஒன்னும் சொல்லலை. துக்கம் ஜாஸ்தியான அவள் அழுதுண்டு மந்திரியான விதல்லன் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லறதுக்கு சொன்னா. ஸ்லோகம் 53. விதல்லஸ்த்வமுவாஜேதம் த்ருவசந்தேர் நிருபோத்தமா தஸ்ய பார்யா தர்மபத்னி நாம்னாதேயம் மனோரமா. விதல்லஹா தம் உவாஜ இதம் த்ருவசந்திஹி நிருப உத்தமஹ தஸ்ய பார்யா தர்மபத்னி நாம்னா ச அயம் மனோரமா. விதல்லன் பரத்வாஜ முனிட்ட சொன்னார், துருவசந்தி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், அவரோட தர்மபத்னியாக்கும் இது, மனோரமை அப்படின்னாக்கும் இவளோட பேரு. ஸ்லோகம் 54. சிம்ஹேன நிஹதோ ராஜா சூரியவம்சீ மகாபலா புத்ரோயம் நிருபதேஸ்தஸ்ய நாம்னா சைவ சுதர்ஷனா. சிம்ஹ ஏன நிஹதஹ ராஜா சூரியவம்சீ மகாபலஹ புத்ரோ அயம் நிருபதேஹே தஸ்ய நாம்னா ச ஏவ சுதர்ஷனஹ. அந்த மகாராஜா சூரிய வம்சத்துல பிறந்த மகாபலவானாயிருந்த ராஜாவாயிருந்தார். அவரை ஒரு சிங்கம் கொன்னெடுத்து அவரோட புத்திரனாக்கும் இந்த குழந்தை சுதர்ஷனன் அப்படின்னாக்கும் இந்த குழந்தையோட பேரு அப்படின்னு மந்திரி சொன்னார். ஸ்லோகம் 55. அஸ்யாபிதாதி தர்மாத்மா தௌஹித்ரார்த்தே மிருதோரணே யுதாஜித் பயசந்திரஸ்தா சம்பிராப்தா விஜனேவனே. அஸ்யாஹா பிதா அதிதர்மாத்மா தௌஹித்ரார்த்தே மிருதஹாரணே யுதாஜித் பயசந்திரஸ்தா சம்பிராப்தா விஜனேவனே. இவளோட அப்பா ரொம்ப ரொம்ப தர்மாத்மாவா இருந்தார், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவராக்கும் இந்த மனோரமையோட அப்பா. அவரு தன்னோட பேரனுக்காக யுத்தத்துல இறந்து போயிட்டார். இப்போ இவள் யுதாஜித்த பயந்துட்டு இவளோட கணவரோடு இன்னொரு மனைவியோடு அப்பாவான யுதாஜித்த பயந்துட்டு இந்த கோரமான காட்டுல வந்திருக்கா. ஸ்லோகம் 56. த்வாமேவ சரணம் பிராப்தா பாலபுத்ரா மிருபாத்மஜா த்ராதாபவ மகாபாகா த்வமஸ்யா முனிசத்தமா. த்வாம் ஏவ சரணம் பிராப்தா பாலபுத்ரா நிருப ஆத்மஜா த்ராதா பவ மகாபாகா துவம் அஸ்யா முனிசத்தமா. ராஜபுத்திரியான இவள் குழந்தையான புத்திரனோடு கூடிட்டு உங்களை சரணம் பிராபிக்கிறா. ஹே மகாபாகனா இருக்கிற முனிசிரஷ்டா, நீங்கள் இவளை காப்பாத்தணும். ஸ்லோகம் 57. ஆர்த்தஸ்ய ரட்சணே புண்ணியம் யஜ்ஞாதிகமுதாஹ்ருதம் பயத்ரஸ்தஸ்ய தீனஸ்ய விசேஷஃபலதம் ஸ்மிருதம். ஆர்த்தஸ்ய ரட்சணே புண்ணியம் யஜ்ஞாதிகம் உதாஹ்ருதம் பயத்ரஸ்தஸ்ய தீனஸ்ய விசேஷஃபலதம் ஸ்மிருதம். பயம் இருந்து காப்பாத்தனமே அப்படின்னு ஆசிரியிக்கிறவாளை காப்பாத்துறது யஜ்ஞம் செய்யறதை விட புண்ணியமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதே. பயத்திலேந்தாக்கும் இந்த பயத்தோடு கூடி இருக்கிற ஆருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லாம இருக்கிற இவாளை காப்பாத்தினா ரொம்ப ரொம்ப விசிஷ்டமான பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆராக்குமோ சரணாகதி அடைஞ்சு வரா, அவளை காப்பாத்தணும். அப்படி காப்பாத்தினாக்கா ரொம்ப ரொம்ப விசிஷ்டமான பலம் கிடைக்கும் அப்படின்னாக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த மந்திரி பரத்வாஜ முனிட்டு சொன்னார். இப்போ பரத்வாஜ முனி அதுக்கான பதில சொல்றதாயிட்டு இங்க சொல்லப்படுறதுனால ரிஷிஹி உவாஜா, ரிஷி ருவாஜா. ஸ்லோகம் 58. நிர்பயாவச கல்யாணி
புத்திரம் பாலய சௌவ்ரத நதே பயம் விஷாலாட்சி கர்த்தவ்யம் சத்ரு சம்பவம். நிர்பயா வச கல்யாணி புத்திரம் பாலய சுவ்ரதே நதே பயம் விஷாலாட்சி கர்த்தவ்யம் சத்ரு சம்பவம். பவித்திர விரதம் ஆச்சரிக்கிற ஹே கல்யாணி, நீ இங்க பயமில்லாம வசிச்சுண்டு உன்னோட குழந்தைய காப்பாத்திக்கோ. அழகாயிருக்கிற பெரிய கண்கள் இருக்கிறவளே, நீ சத்ருக்களை நினைச்சு பயந்துக்காதே, இங்க பயமே வேண்டாம், பயமில்லாம இங்க வாழ்ந்துக்கோ நீ உன் புத்திரனோடு கூட அப்படின்னு பரத்வாஜ முனி அபயம் கொடுக்கிறார். ஸ்லோகம் 59. பாலய ஸ்வசுதம் காந்தம் ராஜா தேயம் பவிஷ்யதே நாத்ர துக்கம் ததா சோக கதாசித் சம்பவிஷ்யதே. பாலயஸ்வ சுதம் காந்தம் ராஜா தே அயம் பவிஷ்யதி ந அத்ர துக்கம் ததா சோகா கதாசித் சம்பவிஷ்யதி. நீ உன்னோட இந்த அழகான புத்திரனை காப்பாத்திக்கோ, உன்னோட புத்திரன் கண்டிப்பா ராஜாவாயி தீருவன். இந்த ஆசிரமத்துல உனக்கு ஒருபோதும் துக்கமோ அதே மாதிரி பயமோ உண்டாக வேண்டின அவசரம் உண்டாகாது. இங்க துக்கம் இருக்காது, உனக்கு பயம் இருக்காது. பயமில்ல ஆக்கி உன்னோட புத்திரனை நீ வளர்த்திக்கோ, உன்னோட புத்திரன் கண்டிப்பா ராஜாவாயி தீருவன், பயந்துக்காதே அப்படின்னு அந்த பரத்வாஜ முனி மனோரம கிட்ட சொன்னார். வியாச உவாச்சா. இப்ப வியாசர் ஜனமே ஜெயனுக்கு கதையை கண்டினியூ பண்றார். 60வது ஸ்லோகம். இத்யுக்தா முனினா ராஜ்ஞி ஸ்வஸ்தா சா சம்பபூவஹ உடஜே முனினா தத்தே வீதசோகா ததாவச. இதி உக்தா முனினா ராஜ்ஞி ஸ்வஸ்தா சா சம்பபூவஹ உடஜே முனினா தத்தே வீதசோகா ததா அவசது. இப்படி பரத்வாஜ முனி அபயம் கொடுத்தோனே மனோரமையோட மனசுல இருக்கிற துக்கமெல்லாம் போய் பயமெல்லாம் போய் சாந்தமாச்சு மனசு. மகர்ஷி கொடுத்த ஒரு ஆசிரமத்துல அவள் எந்த ஒரு கவலையும் இல்லாதக்கு வசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. ஸ்லோகம் 61. சைரந்திரி சகிதா தத்ர விதல்லேன ஜ சம்யுதா சுதர்ஷனம் பாலயானா ன்யவசத் சா மனோரமா. சைரந்திரி சகிதா தத்ர விதல்லேன ஜ சம்யுதா சுதர்ஷனம் பாலயானா ன்யவசத் சா மனோரமா. அங்க தாசியோடு கூடிட்டும், சைரந்திரி சொன்னா தாசி, தாசியோடு கூடிட்டும் விதல்லன் அப்படிங்கிற மந்திரியோடும் கூடிட்டு சுதர்ஷனனை காப்பாத்திண்டு அந்த மனோரமை ராஜாவோட முதல் மனைவியான மனோரமை வசிச்சா. இப்படி சொல்லிட்டு திருதிய ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயம் முடிவடைகிறது.